நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போ குழப்பத்துல ரொம்பவே தவறான முடிவை எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வரணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமாயி போயிடுச்சு. ஏன்னா, இந்த டாக்டர் இருந்துட்டு இந்த பைரவியும், அதுக்கப்புறம் அஞ்சலியும் மிரட்டுறாங்கன்னு சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் அதாவது நம்ம இலக்கியாவுக்கு எதிரா வாக்குமூலம் குடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இலக்கியா வந்து ஜெயில்லயே உட்கார்ந்திருக்க வேண்டியது தான் அப்படின்ற ஒரு விஷயத்த கௌதம் இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அஞ்சலியும் பைரவி வந்துட்டு அப்பாடா நம்ம சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வமா வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அந்த இளநீ கடைக்காரர அதாவது இப்போ பொய்யா ஒரு சாட்சி வந்து சொன்னாங்க இல்லையா? வாக்குமூலம் பணத்த வாங்கிட்டு, அந்த இளநீ கடைக்காரன வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு, அடிச்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூலியமாவே வாக்குமூலம் வாங்குறது மட்டும் இல்லாம, இலக்கியாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு அடுத்ததா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிரூபிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த பைரவிய பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம்க்கு ஃபோன் பண்ணி, "தம்பி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கௌதம் தம்பி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற இடத்துக்கு வாங்க." அப்படின்றமா வந்து சொல்லி, அதே கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டிட்டு அதாவது வர சொல்றாங்க. அந்த ஒரு நேரத்தில, "யாருங்க நீங்க? என்ன பேசுறீங்க? யார் நீங்க? எங்கேயோ கேட்ட குரல் மாரியே இருக்கே." அப்படின்ற மாரி கௌதம் கேட்கும்போது, "நான் யாரு, என்ன ஏதுன்றதெல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் தம்பி. வாங்க சீக்கிரமா வாங்க. இலக்கியாவோட இந்த கேஸ பத்தி தான் நான் பேசணும். அது மட்டும் இல்லாம இலக்கியாவோட அதாவது அந்த இளநீல வந்து அந்த மருந்த கலந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோனே, கௌதம் வந்துட்டு வேக வேகமா கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா, இப்போ கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கௌதம் நம்ம ரேவதிய பார்த்தாலே வந்து பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலும் ஆயிடுவாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, "அம்மா நீங்களா? என்னம்மா பண்றீங்க இங்க? நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இளநீல அந்த மருந்த கலந்தீங்களா?" அப்படின்ற மாரி பயங்கர அதிர்ச்சியோட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "ஆமா கௌதம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து கர்ப்பமா இருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத செக் பண்றதுக்காக மட்டுமே தான். வேற எதுக்காகவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த அ இளநீ கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, போலியா பொய் சாட்சி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படின்ற ஒரு உண்மையையும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம அந்த இளநீ கடைக்காரர விசாரிச்சா, எல்லா உண்மையுமே தெரிய வரும் கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா, நம்ம கௌதம் இருந்துட்டு இப்ப தான் இதுல ஒரு லீடு கிடைச்சிருக்கு. அதாவது அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சது தான். இப்போ நம்ம கௌதம்க்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா போயிட்டு அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட, "அன்னைக்கு நீங்க வாக்குமூலம் குடுத்தீங்கல்ல, அது பொய் சாட்சி தானே? உண்மைய சொல்லுங்க." அப்படின்ற மாரி மிரட்டிட்டு இருக்கப்போ, "பொய் சாட்சியா? அங்க அந்த இலக்கியான்ற பொண்ணு பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் என் காதால கேட்டேன். இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸ் வந்து கேட்கும்போது வாக்குமூலம் குடுத்தேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, பக்கத்துல இருக்க பூக்கடைக்காரம்மா சொல்றாங்க, "போலீஸ்லாம் வந்து ஒண்ணும் இவங்க கிட்ட கேட்கல. அந்த அஞ்சலி தான் இங்க வந்து இவர்கிட்ட பணத்த குடுத்து பொய் சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வச்சாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்காரம்மா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிழவனால அதாவது அந்த இளநீ கடைக்காரனால ஒண்ணுமே பண்ண முடியாது. "நான் உண்மைய Please சொல்லிர்றேன். என்ன control this call மன்னிச்சிருங்க." from அப்படின்னு Turkey சொல்லிட்டு Cam. வந்து பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சுறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் Incoming பண்ணுங்க, voice ஷேர் call from பண்ணுங்க. Turkey Cam. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.